ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட இவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் நம்மை விட்டு அகலக்கடவன. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக உலகெல்லாம் கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த கொண்டாட்டத்திற்கு அடிப்படையாக ஆணிவேராக அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்னை மரியாளினுடைய நம்பிக்கை. அவளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எழுந்த கீழ்ப்படிதல், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இது எஞ்ஞனமாகும் என்று மரியாள் தன்னுடைய கன்னிமையை குறித்து இறை தூதரிடம் கேட்டபொழுது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னபோது, மரியா, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும், நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை கருவில் தாங்குகின்ற போது மரியா தன்னை ஆண்டவருடைய அடிமையாக தாழ்த்தினார். அந்த மரியாவின் வயிற்றில் பிறந்த இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்னால் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி ஒரு அடிமையின் செயலை செய்து தன்னை அடிமையாக்குகிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை தம்மேல் சுமந்து சிலுவை சாவு மட்டும் நமக்காக தம்மை கையளித்து சிந்திய குருதியால் தான் நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். எனவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் உணர வேண்டியது என்ன? மரியாவை போல நம்மை தாழ்த்துகின்ற போது, குறிப்பாக இறை வார்த்தைக்கு நாம் நம்மையே அடிமைப்படுத்துகின்ற போதுதான் கிறிஸ்து நம்மில் உருவாவார். அந்த கிறிஸ்து தான் இன்று உலகத்திலே பிறக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவருமே எண்ணி பார்ப்போம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் எவ்வாறு நாம் கடவுளுக்கு நம்மை
உகந்தவர்களாக, அவருடைய சித்தத்திற்கு பணிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். கிறிஸ்துவினுடைய பிறப்பும் ஒரு ஏழ்மையின் வடிவாக இருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஒரு மாட்டுக் கொட்டிலில்தான் அவர் பிறக்கின்றார். அப்படி பிறந்த ஆண்டவர் இயேசு இன்றும் எளிமையை தேடி வருகின்றார், ஏழ்மையை தேடி வருகின்றார். நாம் அந்த ஆண்டவருக்குரிய எளிய வாழ்க்கையை வாழுகின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாட்களில் எல்லோரையும் அரவணைத்து கொண்டார். இவன் யூதன், இவன் கிரேக்கன், இவன் ரோமையன், இவன் பரிசேயன், இவன் வசூலிப்பவன் என்று யாரையும் அவர் தள்ளி வைத்து விடவில்லை. எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள் என்ற உணர்வோடு ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவினுடைய சீடர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அந்த இயேசுவை இந்த உலகத்திலே நாம் பிரதிபலிக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடிப்படையிலே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்ற நிலையில் இயேசு என்னுடைய உள்ளத்தில் பிறப்பாரா? அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா அன்று ஒரு ஊருக்குள் செல்லுகிறார். அங்கே போய் பிறப்போம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள் நுழைந்த உடனேயே ஒரு சலசலப்பை பார்க்கிறார். 2 திருவினரிடையே சண்டை மூண்டு கொண்டு இருக்கிறது. எங்கே கிறிஸ்து பிறப்பு விழாவை வைத்துக் கொள்வது என்று. இயேசு நான் இந்த ஆண்டு பிறப்பதற்காக உங்கள் ஊருக்குள் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பிறக்க முடியாது, நாங்கள் பஞ்சாயத்து வச்சு அந்த தெருவில் பிறக்கணுமா இந்த தெருவில் பிறக்கணுமான்னு சொல்லுவோம். அங்கே தான் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று இயேசுவுக்கே அவர்கள் கட்டளை போட்டார்கள். இயேசு பார்த்தார், இங்கே அமைதி இல்லை, உண்மையான ஒரு அன்பு உறவு இல்லை, இங்கே பிளவு இருக்கிறது, பிரிவு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. எனவே இங்கே நான் பிறப்பதற்கு வழி இல்லை என்று, ஒரு குடும்பத்திலே பிறக்க முடியுமா என்று பார்க்கின்றார். ஒரு வீட்டின் முன்னால் சென்று நிற்கின்றார். அங்கே உள்ளே சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. தாய் தன்னுடைய மகனை திட்டிக் கொண்டிருக்கிறார். கணவன் தன்னுடைய மனைவியை திட்டிக் கொண்டிருக்கிறார். அங்கே பெரிய கோபமும் சண்டையும் சச்சரவையும் பார்க்கின்றார். எனவே கோபமும் சண்டையும் சச்சரவும் நிறைந்த இந்த குடும்பத்திலே நான் பிறக்க இயலாது என்று இன்னொரு வீட்டிற்கு செல்லுகிறார். அங்கே சில குழந்தைகள் சேர்ந்து ஒரு குடிலை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களிடம் கேட்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்து பிறப்பதற்காக நாங்கள் குடிலை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த குழந்தைகள் பதில் கூறுகின்றார்கள். இயேசு பார்க்கின்றார், அந்த குழந்தைகள் பார்வையற்றவர்கள். கேட்கின்றார் அவர்களை பார்த்து, அவரே அங்கே பிறக்கணும், அந்த ஆண்டவர் உங்களுக்கு பார்வை கொடுக்கவில்லையே என்கின்றார். ஆனால் அந்த குழந்தைகள் சொன்னார்கள், எங்களுக்கு கண்ணொளிதான் இல்லை, ஆனால் நலமான கால்கள் இருக்கின்றன, வலுவான கரங்கள் இருக்கின்றன, நல்ல கேட்கின்ற திறனோடு காதுகளை தந்திருக்கிறார். எங்களுக்கு
அன்பு செய்கின்ற இதயத்தை தந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி கூறி அந்த பாலனை எங்களுடைய இல்லத்திலே பிறக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களாம். நாம் தேடுகின்ற அன்பு இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி இயேசு அன்று அங்கே பிறந்தார் என்பது ஒரு நாடகத்தினுடைய சுருக்கம். அன்புக்குரியவர்களே, நாமும் எண்ணி பார்ப்போம். இயேசுவினுடைய பிறப்பினால் இந்த உலகத்திலே மகிழ்ச்சி பிறக்க வேண்டும், அமைதி பிறக்க வேண்டும், மீட்பு பிறக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, மீட்பு பிறந்திருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எசாயா 9:2 சொல்கிறது, இயேசு நம் உள்ளத்திற்குள் பிறக்கும்போது நம்முள் பேரொளி பிறக்கும். அந்த பேரொளி எதற்காக? எது நன்மை, எது தீமை, எது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, எது விலக்க வேண்டியது என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒளி அந்த பேரொளி. அந்த பேரொளியை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மிலே அதை வாழ்வதற்கான இறை வலிமை பிறக்கும் என்பது எசாயா 9:6. இறை வலிமை நம்மில் பிறக்கும். தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் சொல்கிறார் 2:11, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்விலே மீட்பரின் அருள் பிறக்கும் என்று சொல்லுகிறார். 2:13 கிறிஸ்துவின் மாட்சி பிறக்கும் என்று சொல்லுகிறார். எனவே மீட்பருடைய அருள், மாட்சி, இதுதான் நம்முடைய வாழ்வில் முக்கியமானது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் எண்ணி பார்ப்போம். நமக்கு கடவுள் எல்லாவற்றையும் நலமாக தந்திருக்கிறார். அவ்வாறு தந்திருக்கிற கடவுள் நம்மிடம் பிறப்பதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தை தருகிறோமா? உள்ளத்தை தருகிறோம் என்றால் அந்த உள்ளம் அன்பு செய்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற உள்ளமாக இருக்க வேண்டும். நம்மிலே எது தேவையற்றது என்பதை உணரக்கூடிய ஞானத்தை, பேரொளியை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்மில் இருக்கின்ற சுயநலம், பொறாமை, பேராசை, விருப்பு வெறுப்புகள், இவற்றையெல்லாம் தள்ளிவிட வேண்டும். நம்மில் அன்பை நிரப்ப வேண்டும். நிரப்பிக்கொண்டால் இயேசு நம்மில் நிச்சயமாக பிறப்பார். எண்ணி பார்ப்போம், நம்மில் எது மிஞ்சி இருக்கிறது? கடவுள் தருகின்ற பேரொளியால் அவருடைய அருளும் மீட்பும் மாட்சியும் நிறைந்தவர்களாக நாம் வாழுகின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம். அவ்வாறு வாழ பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவை நற்கருணையில் பெறுகின்ற நாம் அந்த நற்கருணை ஆண்டவரிடம் கேட்போம். இதோ நற்கருணை ஆண்டவர் திருமுன்னால் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம், ஜெபிப்போம், முழந்தாள் படியிடுவோம். அன்பான இயேசுவே, நற்கருணை நாதரே, அப்ப வடிவில் எங்களுக்கு உணவானவரே, எங்களை முழுமையாக அன்பு செய்து எங்களுக்காக உம்மையை கையளித்தவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்குகிறோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு விழாவை அகமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்று எங்களையே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நீர் கையேற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். எங்களில் இருக்கின்ற நற்பண்புகளை நாங்கள் வளர்த்தெடுக்க அருள்தாரும். தீயவனவற்றை விட்டு விலக எங்களுக்கு வலிமை, ஆற்றல் தாரும். இவ்வாறு நாங்கள் உம்மை என்றும் எங்களுடைய உள்ளத்திலே கொண்டவர்களாக, உம்மை போல இந்த சமூகத்திலே எல்லோரையும் அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, நாங்கள் பிறந்திருக்கின்ற பாலனாக உம்மை
இதோ குடிலிலே கண்டு ஆராதிக்கின்றோம். அந்த குழந்தைகளுடைய மனதை எங்களுக்கு தாரும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அரவணைத்து கொள்ளுகின்ற அந்த குழந்தைகளுடைய மனதை தாரும். இந்த சிறு பிள்ளையை போல் ஒருவன் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொன்னீரே. அந்த குழந்தை உள்ளத்தை, மாசு மறுவற்ற உள்ளத்தை, வஞ்சகமில்லாத உள்ளத்தை எங்களிலே வளர்த்தருளும். ஆமேன். முடிவு பெற்ற புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாரி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் துயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உமது திருமகனின் பாஸ்கா மறைபொருள் வழியாக மானிடரின் மீட்பு பணியை நிறைவேற்றினீர். இத்திருவருள் அடையாளத்தின் மூலம் அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நம்பிக்கை அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பின் மணியை இடைவிடாமல் உணரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உமது திருமகன் கிறிஸ்துவை மானிடரின் தலைமை குருவாக நியமித்து உமது நன்மைத்தனத்தினால் அவரது தமது திருத்தத்தால் தமக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்கள் அவர் மரண திருப்பலியில் பங்கு கொண்டு அவரின் திருச்சிலுவை உயிர்ப்பு இவைகளினால் ஆச்சரியத்திற்குரிய ஆன்மீக வலிமையை பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை திருவருள் அடையாளமாகவும் ஒற்றுமையின் சின்னமாகவும் அன்பின் பிணைப்பாகவும் ஏற்படுத்தினீரே.
உமது திரு அவைக்கு உம் அன்பின் கொடையை அளித்தருளும். பிரிந்துள்ள மக்களை பலிபீடத்தை சுற்றி ஒன்று சேரச் செய்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருதேவ தேவன் போற்றி, அவர்தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திருதூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதரமரர் போற்றி, அவர் தம் திரு தேவன் போற்றி, அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு